ஈடி பிளாக் பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அண்ணன் வந்து ஒரு மாதமாக நான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எல்லாம் கோயில் வேலை வந்து நின்றுக்குதுங்கன்ட்டுன்னு. நான் கேட்ட உடனே என்ன பண்ணார், நான் சரி எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாம் பேசிக்கிறாங்க, பஞ்சாயத்துக்காரர் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து சொல்லிக்கிறாங்க, நான் வரேன், நான் கண்டிப்பாக வந்து நான் தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். தலைவர்கள் ஸ்ரீ கண்ணபுரம் ஆலயம் பார்த்திருக்கிறது. இதை போல ஒரு தலைவனை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். நானும் சிறு வயதிலிருந்து ஸ்ரீ கண்ணபுரம் ஆலயத்துக்காக உழைத்தேன். மற்ற தம்பிகளெல்லாம் உழைத்து கொண்டிருக்கேன். எல்லாம் வருவாங்க போவாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க. சொன்ன சொல்லு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவ்வளோதான். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. எம்பேரு படையப்ப, இளவட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்ப, பின்னால் 100 படையப்ப, யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா. படையப்ப படையப்ப பாசமுள்ள மனிதனப்பா, நாம் மீச வச்ச குழந்தையப்பா, என்றும் நல்ல தம்பி நானப்பா, நன்றி உள்ள ஆளப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. நடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்ப, இளவட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்ப, பின்னால் 100 படையப்ப, யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நாம் மீச வச்ச குழந்தையப்பா. உரியடி உற்சவமானது அன்றைய தினம் நம்முடைய அருமை சகோதரர் மோகன் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தார், சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தார். அதே போன்று இன்றைக்கும் அவர் சிறப்பு அழைப்பாளராக வந்து கொண்டிருக்கின்றார். இந்த கண்ணபிரான் ஆலயத்தை மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்பது ஒரு ஆசை. ஏன் என்று சொன்னால் 5-6 ஆண்டு காலமாக இந்த அறச்சவரிலே இருந்த இந்த சன்னதியை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய குறிக்கோளாக கொண்ட அருமை சகோதரர்கள், புதிய கமிட்டி அங்கத்தினர்கள், இவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த ஆலயத்தை நான் புதுப்பித்து கொடுப்பேன் என்று இதற்கு ஏற்கனவே முன்னதாகவே அவர் ஒரு வாய்ப்பினை அளித்தார். அருமை தம்பி அமர்நாத் சொன்னார், அவர் சொந்த செலவிலே, அவருடைய சொந்த பணத்திலே இவ்வளவும் செய்து வருகிறார் என்று. வரவேற்கத்தக்க விஷயம், சந்தோஷமான விஷயம். அவரை நாங்கள் வரவேற்று மென்மேலும் உயர வேண்டும் என்பதற்காக நாங்களும் அவருக்கு துணையாக இருப்போம். ஏனென்று சொன்னால் வட்டத்திற்கு ஒரு உதவி செய்யக்கூடிய கரங்களை நாங்கள் எப்போதும் வரவேற்க வேண்டும். உதவி செய்யும் கரங்களை நாம் பலப்படுத்த வேண்டும். அதே போல் அருமை சகோதரர் ரவி என்ரிஸ் எக்ஸ் கவுன்சிலர், அவர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஒரு குறிக்கோள் கொண்டு அருமை சகோதரர் என் மோகன் கிருஷ்ணன் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கும் புதுப்பித்து முழுமையாக முடித்து தர வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோள் வைத்ததற்கு அவர் என்னால் உதவி முடிந்தது நான் என்னெல்லாம் முடிந்து செய்கிறேன் என்ற வாக்குறுதி கொடுத்து சென்றிருந்தார். அதன் பேரில் இப்பொழுது வந்து அதை பூர்த்தி செய்ய வந்திருக்கும் அவர்களை வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு ஈடி பிளாக் 5வது வாட்டியோ 6வது வாட்டியோ வந்திருக்கிற என்னோட நண்பா உங்கள் ஈடி பாயத்தில் ஒரு லீடரான ஆனந்த் அவங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ அந்த ஆனந்தன்னா இப்போ என் ஜொத்தில் இல்லை.
இல்லைன்னு அவர் கோயிலுக்கு நீ காசு கொடுக்கல நான் வர்றதில்லைன்ட்டு கோவப்பட்டுக்குன்னு எங்கள் பாப்பா இருக்கிறாரு. ஆனால் அவர் கோவப்படத்துல அர்த்தம் இருக்குது, நான் லேட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. முதல்ல நான் பஞ்சாயத்து தலைவருக்கு நான் நன்றி சொல்லணும். அப்படியே என்னோடய நண்பர் அப்பு சார், ஜெகதீஷ் சார், அப்பு சௌஜத்தில் இருப்ப எல்லா ஒரு நம்மளுடைய நண்பங்களெல்லாம் இந்த ஒரு நேரத்துக்கு கூப்பிட்டு தாய்மார்களெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. கோயில் ஸ்டார்ட் ஆகிருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் என்ன உங்கள் கையில் ஆகுது அது நீங்கள் பண்ணணும்ன்ட்டு அப்பு சார் கிட்ட ஒரு மாதத்துலேருந்து கேட்டுன்னு இருக்கிறாரு. நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வர்றதுக்கு ஆகலை. தாய்மார்களெல்லாம் எப்போ வந்தாலும் இந்த கோயில் கற்று கொடுத்துடுங்க, நம்மளுக்கு எதுவும் தேவையில்லைன்ட்டு தாய்மார்கள் சொல்லினே இருந்தாங்க. நம்ம தாய்மார்கள் யோசிக்கணும், பஞ்சாயத்து தலைவர்கள் யோசிக்கணும். கேஜிஎஃப் தங்கவயலில் இருக்கிற அரசியல் பார்த்தீங்களன்னா, ஓட்டு நீங்கள் போட்டு ஜெயிச்சு அனுப்பிச்சிட்டா நெக்ஸ்ட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்கோ தெரியமாட்டுது. ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க, திருப்பி யாருமே காணோம். ஆனால் உங்கள் தம்பி மோகன் கிருஷ்ணா அண்ணன் சொன்ன மாதிரி என்னுடைய கஷ்டத்தில் நான் சம்பாதனை பண்ண காசில் நான் கோயிலுக்கு அந்த அம்மனுக்கு கண்ணபுரன் அம்மனுக்கு அந்த கோயிலுக்கு சேவை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன், உங்கள் சேவை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் எலெக்ஷன் வர்றப்போ நான் வரமாட்டேன், ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி காசு கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் மோகன் கிருஷ்ணா 5 வருஷம்னு கேட்டப்பெல்லாம் நம்ம கையில் அவரை உதவி பண்ணுற மோகன் கிருஷ்ணான்ட்டு நான் சொல்கிறேன். எல்லாம் கேட்கலாம், எத்தனை பேரும் சொல்லிட்டாரு மோகன் கிருஷ்ணா வராரு, காசு காலி ஆயிடுச்சுன்னா ஓடி போகிறாருன்ட்டு. இது 8வது வருஷம். கடவுள் ஆசீர்வாதத்தில் இருக்கிற தாய்மார்கள் ஆசீர்வாதத்தில் இங்கே இருக்க என்னோட நண்பங்களோட விசுவாசத்தில் மேலே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் ஒரு சக்தினால 8வது வருஷம் கூட கொடுத்த பேச்சுக்கு நான் கொடுத்துனே இருக்கிறேன். ஆனால் அவங்க மாதிரி கவர்மெண்ட் காசில் என்னோட சேவை பண்ணுறது தேவை அந்த கடவுள் எனக்கு கொடுக்கல. அவங்க மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரே வாட்டி கை இப்படி வரும். ஆனால் அவங்க மோகன் கிருஷ்ணா இது 8வது வருஷம் கூட எந்த ஒரு பதவி இல்லைன்னா கூட என்னோட தாய்மார்களை முகத்தில் அந்த இது இருக்குது, சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷத்துக்காக நான் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்னும் பண்ணனே இருப்பேன். கடவுள் நீங்கோ என்னைக்கு எனக்கு அதிகாரம் கொடுப்பீங்க எனக்கு தெரில, அதிகாரம் வரோன்ட்டு நான் பண்ணல, நான் பிறந்த தங்கவயலுக்கு எதனா ஒன்று பண்ணணும், அந்த கடவுள் சேவை பண்ணும், உங்கள் சேவை பண்ணுன்ட்டு வந்திருக்கிறேன். அடுத்தவட விஷயம் சொல்லணும்னா, கேஜிஎஃப் தங்கவயலில் அரசியல்ன்றது வேற காசு. ஆனால் அதை ஒரு இந்த ஸ்டைலு, அந்த ஒரு கல்ச்சரு, அந்த ஒரு ப்ரோக்ராம்ன்றது மாற்றணும். கேஜிஎஃப் தங்கவயல் அரசியல் இல்லை, கேஜிஎஃப் தங்கவயலில் நம்ம அப்பு சார் மாதிரி கூட சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு, மோகன் கிருஷ்ணா மாதிரி கூட சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. கேஜிஎஃப் தங்கவயலில் ஒரு நாள் காசு கொடுத்த ஓட்டு போட்டு மாடாங்கோ. 8 வருஷம் 5 வருஷம் தாய்மார்கள் சேவை பண்ண அவங்க ஜெயிக்க வைக்கிறோன்றது ஈடி பார்ட்லேருந்து முதல்ல ஆகணும்ன்ட்டு நான் அவங்களுக்கு வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அப்பு சார் ரொம்ப ஆசைப்பட்டு வராரு, தாய்மார்கள் சேவை பண்ணணும், கோயிலுக்கெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணணும், என்னோட நண்பங்களுக்கு நல்லா பண்ணோம், தங்கவேலுக்கு நல்லா பண்ணான்ட்டு ஒரு பெரிய கனவு வச்சுன்னு வந்திருக்கிறாரு. தயவுசெய்து நான் அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்களுக்கு, இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு, என்னோட நண்பங்களுக்கு, யாருக்கு அந்த நல்ல மனசு இருக்கு, யாரு அவங்க சம்பாதனை பண்ண காசு தாய்மார்களுக்காக கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு கட்டுறதுக்காக வரணுன்றது அது பெரிய மனசு. அந்த மனசு கஷ்டப்பட்டாதுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து காசு கொடுக்குறவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது விட்டு இந்த மாதிரி நல்ல ஆளுக்கு ஆசீர்வாதம் பண்ணான்ட்டு நான் உங்களுக்கு கையெடுத்து வேண்டுக்கிறேன். அப்பு சார், நம்ம ஆனந்த் சார், நம்ம அமர் சாருக்கு காலையில் கூட எனக்கு அமர் சாருக்கு சண்டை தான் உங்கள் வார்டு பற்றி தான். ஆனால் எனக்கு இங்கே ஒரு பெரிய தலைவர் வேணும். என்னுடைய தாய்மார்கள் கஷ்டத்துக்கு கூப்பிட்ட வந்து ஒரு விசுவாசுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல ஆள் தேவை இருக்குது அமர் சார்ன்ட்டு நான் கேட்டிருந்தேன். அந்த கடவுள் புண்ணியத்தில், இங்கே இருக்கிற தாய்மார்கள் புண்ணியத்தில், என்னோட நண்பர்களுக்கு புண்ணியத்தில் எனக்கு அப்பு வந்திருக்கிறாரு. அப்பு நம்பி இருக்கிறேன். அப்போ மூலமாக நான் 1 லட்ச ரூபாய் என்ன பேச்சு கொடுத்த அந்த 1 லட்ச ரூபாய் நாளைக்கு டேட் போட்டு எனக்கு கொடுத்துருக்குறேன். ஒரே ஒரு சின்ன 2 பாஸ் என் தாய்மார்கள்கிட்ட, அக்கா 500 ரூபாய் பெருசா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி,
இந்த மாதிரி கோயிலுக்கு வர்றப்போ எல்லாம் உங்கள் சேவை பண்ணுறது பெருசான்ட்டு நீங்கள் யோசிக்கிங்க. பாருங்க, எது ஒரு நல்லது இல்லாத இந்த ஸ்டேஜ் உங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு வேலை இருக்குது. பாரு, உங்களுக்கு கூட உங்கள் சொந்தக்கு எதுவும் கொடுக்கல, உங்கள் சொந்தத்துக்கு எதுவும் வாங்கலை. நீங்கள் கேட்குறது 10 பேர் வந்தால் அந்த கடவுள் கும்பிட நல்லதாகணும், அது கோயில் வேணும்ன்ட்டு நீங்கள் கேட்குறது. நாங்கள் வந்துட்டு அதுக்கு பண்ணால் அது நல்லதாகவோ 10 பேருக்கு நல்லதாகணும்ன்ட்டு. ஆனால் நான் உங்களை ஒண்டி தான் கேட்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தப்பட கவுன்சில் எலெக்ஷனில் நம்ம அப்பு சார் உங்கள் முன்னால் வராரு. அவங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5 ரூபாய் தெரில. அப்பு சார் கிட்ட ஒரே ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் கூப்பிட்டப்ப வந்து உங்களுக்கு சேவை பண்ணுற சக்தி இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதிக்கணும். நான் எனக்காக நான் ஓட்டு கேட்க மாட்டேன். என்னக்காக நான் ஓட்டு கேட்க மாட்டேன்னா, நான் எலெக்ஷன் அப்போ வந்தப்போ உங்கள் மோகன் கிருஷ்ணா பண்ணுறது நல்லதுன்னா நீங்களே ஓட்டு போடுங்க. எங்கள் அப்பா கிட்ட பிளாக் மணி இல்லை, எங்கள் அப்பா எம்எல்ஏ எம்பி கிடையாது, நான் கூட ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கின்னு இருக்கிற ஆள். உங்களுக்கு நல்லதாகிடுச்சு நான் ஓட்டு போடு. ஆனால் அப்பு சாருக்கு மட்டும் நான் ஓட்டு கேட்குறேன். தயவுசெய்து நீங்கள் எல்லாம் ஓட்டு போடணுன்ட்டு நான் உங்களை கேட்குறேன். ரொம்ப நன்றி. நான் கொடுத்துருக்குற செக் இருக்குது சார், நீங்கள் யார் அக்கௌண்ட்டுக்கு போட்டிங்களோ போட்டு கோயில் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இங்கே வரைக்கும் கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அமர் சார், நான் என் பேச்சு நிறுத்திருக்கிறேன் சார். இப்போ உன் பேச்சு தான் எலெக்ஷனில் அப்பு சாருக்கு எவ்வளோ லீடு கொடுக்குறோன்றது நீ காட்டணும் சார். இப்போ தேங்க்யூ சார். ரொம்ப மோட்டா வச்சுட்டு 10 பேர் வச்சுக்கிறது இல்லை, பேசணும். இந்த தங்கவையில் வந்துட்டு நாங்கள் போராடுக்கிறது வந்துட்டு அதிகாரம்ன்ற ஒரு மதத்தில் இருக்கிறவங்க, காசுன்ற ஒரு திமிரில் இருக்கிறவங்க கிட்ட, அவங்க கிட்ட நம்ம இருக்கணும்னா நம்ம பேச்சு தாய்மார்கள்கிட்ட வந்து நம்ம எப்படி இன்ட்ராக்ட் ஆகணும்ன்ட்டு. உங்களுக்கு என்ன வருதோ அது பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் நான் திட்டுறீங்களாக்கா, நான் தப்பாக எதனா ஆயிடுச்சுன்னா யாரும் திட்ட மாட்டீங்களா? இல்லைங்களா? ஆறாமல் பேசு. இல்லை பேசு. அவர்களுக்கும் ஈடி பிளாக் பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அண்ணன் வந்து ஒரு மாதமாக நான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எல்லாரும், கோயில் வேலை வந்து நின்றுக்குதுன்ட்டுன்னு. நான் கேட்ட உடனே என்ன பண்ணார், நான் சரி எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாம் பேசிக்கிறாங்க, பஞ்சாயத்துக்காரர் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து சொல்லிக்கிறாங்க, நான் வரேன், நான் கண்டிப்பாக வந்து நான் தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். எனது அருமை தம்பி அப்பு அவர்களுக்கு ஸ்ரீ கண்ணபுரான் ஆலயத்தின் சார்பாகவும் விகே ஃபவுண்டேஷன் அவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று சொன்ன சொல்லை தவறாமல் காப்பாற்றிய எத்தனையோ தலைவர்கள் ஸ்ரீ கண்ணபுரான் ஆலயம் பார்த்திருக்கிறது. இதை போல ஒரு தலைவனை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். நானும் சிறு வயதிலிருந்து ஸ்ரீ கண்ணபுரான் ஆலயத்துக்காக உழைத்தேன். மற்ற தம்பிகளெல்லாம் உழைத்து கொண்டிருக்கேன். எல்லாம் வருவாங்க போவாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க. சொன்ன சொல்லு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு, இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் அந்த சொல்லி தவறாமல் கொடுத்து எங்கள் பஞ்சாயத்து தலைவர் மனதை சந்தோஷப்படுத்திய ஈடி பிளாக் பஞ்சாயத்து குடும்பத்தார்களுக்கு எங்கள் ஸ்ரீ கண்ணபுரான் ஆலயத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் மென்மேலும் பல்லாண்டு வாழ்ந்து பல குடும்பங்களை இப்பொழுதும் சொல்லாமல் செய்யலாமல் மெடிக்கல் நிறைய செய்துக்கிறாரா சொல்ல முடியாது. சமுதாய பணியிலே மிக துணிவுடன் போர் குணத்தோடு உழைத்து கொண்டிருக்கும் அண்ணன் திரு மோகன் கிருஷ்ணா அவர்களை எங்கள் ஸ்ரீ கண்ணபுரான் ஆலயத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.